அந்த பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆகியிருக்க வேண்டியவங்க தான் த்ரிஷா. அவங்க காதலிக்கிறது விஜய கிடையாது அப்படின்னு பரபரப்ப கிளப்பியிருக்காங்க பாடகி சுசித்ரா. த்ரிஷா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா இருக்காங்க. அவங்களோட நடிப்புல போன வருஷம் தக் லைஃப், குட் பேட் அக்லி, விடாமுயற்சி இந்த மாதிரியான 3 படங்கள் வெளியாச்சு. 3ல குட் பேட் அக்லி மட்டுமே ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது. அடுத்ததா சூர்யாவுக்கு ஜோடியா கருப்பு படத்துல நடிக்கிறாங்க. இந்த நிலையில அவங்கள பத்தி பின்னணி பாடகி சுசித்ரா பேசியிருக்கக்கூடிய விஷயம் பரபரப்ப கிளப்பியிருக்கு. மௌனம் பேசியதே படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையா மாறினவங்க தான் த்ரிஷா. ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சிம்பு, சூர்யா, தனுஷ், ரவிமோகன் அப்படின்னு கிட்டத்தட்ட கோலிவுட்டோட எல்லா டாப் ஹீரோக்கள் கூடயும் ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டாங்க. அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயும் பல டாப் ஸ்டார்களுக்கு ஜோடியா நடிச்சு பெரிய மார்க்கெட்ட அங்கேயும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படி கோலிவுட்லயும் டோலிவுட்லயும் உயர இருந்தது மாதிரி பாலிவுட்லயும் வெற்றி கொடி நாட்டலாம் அப்படின்னு ஆசையில இருந்தவங்களுக்கு அங்க பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இடையில அவங்களுக்கு சின்ன சறுக்கல் ஏற்பட்டுச்சு. அத 96 படம் மூலமா சரி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சு மறுபடியும் டாப் ஹீரோயினா மாறிட்டாங்க. நயன்தாராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்த இப்போ த்ரிஷா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, த்ரிஷாவுக்கு இப்போ 42 வயசு ஆகுது. ஆனா கல்யாணமே பண்ணிக்காம தான் இருக்காங்க. முதல்ல அவங்க ராணாவ காதலிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா ராணாவோட குடும்பம் அவங்களோட காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டதால அந்த காதல் கைகூடாம போயிட்டதா தகவல்கள் பரவுச்சு. ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி தொழிலதிபர் வருண் மணியன் அப்படிங்கிறவர் கூட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா அது கல்யாணம் வரைக்கும் போகல. அதுக்கு பல காரணங்கள் பலரால சொல்லப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட 2 பேரோட புரிதலோட விலகி அமைதியா கடந்து போயிட்டாங்க. சமீப காலமாவே த்ரிஷாவோட பேர பொது வெளிகள்ல இழுத்து ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவங்களுக்கு த்ரிஷாவும் முடிஞ்ச அளவுக்கு பதிலடி குடுத்துட்டு வராங்க. சமீபத்துல கூட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்து கடும் கண்டனங்கள சம்பாதிச்சிருந்தது. இந்த நிலையில பின்னணி பாடகி சுசித்ரா ஒரு பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் வேணும்னா த்ரிஷா மேல அந்யோன்யமான காதல்ல இருக்கலாம். ஆனா த்ரிஷாவோ உதயநிதி மேல தான் அந்யோன்யமான காதல்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணன் மேலயும் அந்யோன்ய காதல்ல இருக்காங்க. ஆண்கள்ல உதயநிதி, பெண்கள்ல ரம்யா கிருஷ்ணன். அதே சமயம் தனுஷோட பெயரை நல்லா த்ரிஷா போட்டு விட்டுருவாங்க. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலினோட மருமகளா த்ரிஷா மாறி இருக்கணும். ஆனா அவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காதலத்தான் அவங்க செய்வாங்க. வருண் மணியனோட நடக்க இருந்த கல்யாணம் உதயநிதி ஸ்டாலினால தான் நின்னு போச்சு. அவங்க 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்த உதயால ஜீரணிச்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த த்ரிஷாவோட ரசிகர்களும் சுசித்ராவுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலகத்துல ஏதோ ஒரு விவாகரத்து நடந்துட்டா போதும், சுசித்ரா இதே மாதிரி தான் வாய்க்கு வந்தத பேசுறாங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இது நிச்சயமா அவதூறாத்தான் இருக்கும். இது அத்தனைக்கும் த்ரிஷா தரமான பதிலடிய குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.